ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 2 மணி. எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லி இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து அவரை வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிபரப்பை கேட்கப் போகின்ற ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, எக்ஸ் கூடாக கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழிநடத்துவார். பிரைஸ் லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் கவனியுங்கள், நமக்காக யாவற்றையும் பெர்ஃபெக்டாய் பூரணமாய் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய ஒரே பலியினால் எங்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அதை அறிந்து கொள்வோம், விசுவாசிப்போம், அறிக்கை பண்ணுவோம். அப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையை கொண்டு வர முடியும். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னீர். எபிரேயர் 10:14 படி நீர் கொடுத்த அந்த ஒரே பலியினால் எங்களை, எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய எதிர்காலங்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே எங்களுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வசனத்தின்படி விடுதலை உண்டாயிருக்கட்டும். சத்தியத்தை அறியத்தக்கதாய் எங்களுடைய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்டு சத்தியங்களை மேற்கொண்டு உம்முடைய சத்தியத்திலே எங்களை வாழ வைப்பதாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களை, கிறிஸ்துவுக்குள் வாழ்வது மிக 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 ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வது அதாவது நினைக்க முடியாத அளவு ஒரு ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்காகத்தான் தேவன் நம்மத்தியில் வந்து நம்மை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கி நம்மை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்திருக்கிறார்? தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகுதிப்படுத்தி அந்த ஒரே படியினால் நம்மை தகுதிப்படுத்தினது மாத்திரமல்ல, பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆகவே பூரணம் உண்டாகிவிட்டது என்று நாங்கள் எவ்வளவுக்கு பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு எல்லா விதத்திலும் நம்மால் வெற்றி சிறந்திருக்க முடியும். ஆமென். எபிரேயர், நான் வாசிக்கிறேன் மறுபடியும் அந்த வசனத்தை, 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதை கவனியுங்கள். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, இதுவரைக்கும் நம்முடைய சுயக்கிரியினால் பரிசுத்தமாக முயற்சி செய்கிறவர்களை, பரலோகம் போக முயற்சி செய்கிறவர்களை, எப்படியாவது தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறவர்களை என்ன செய்தாராம்? ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவர் ஒரே ஒரு பலியை செலுத்தி என்ன செய்திருக்கிறார்? பூரண பலியை செலுத்தி நம்மை அப்படியே பாவத்தில் இருந்து மாத்திரம் விடுதலை ஆக்காமல் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்கினது மாத்திரமல்ல, நம்மை தூக்கி கொண்டு போய் பிதா மத்தியிலே அவரோடு கூட, இயேசுவோடு கூட நம்மை உட்காரவும் பண்ணி இருக்கிறார். ஆமென். வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அவரோடு கூட நம்மை எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே நம்மை உட்காரவும் பண்ணி இருக்கிறார். இருப்பார் அல்ல, என்றைக்கு ஒரு நாள் எங்களுடைய கிரியை வைத்து செயல்படுவார் என்பது அல்ல, ஏற்கனவே இவைகள் செய்து முடிந்தாயிற்று. ஆமென். அப்ப செய்து முடிந்ததை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது? விசுவாசத்தினால் மாத்திரமே. மாத்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். அதுதான் ஒரு பதில். நாங்கள் தேவனை விசுவாசிப்போமானால் நாங்கள் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். ஆனால் நாங்கள் விசுவாசிக்காதபடியினால் தான் அதை காணாமல் இருக்கிறோம்.
அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு கூட இருக்கும் பொழுதே பல முறை பல இடங்களிலே தோற்று போனார்கள். அப்படியெல்லாம் அவர்களுக்கு தோல்வி வரும் பொழுது, மூழ்கிற சூழ்நிலை வரும் பொழுது, அவர்களுடைய படகு மூழ்கிற சூழ்நிலை வரும் பொழுது, அல்லது பேதுரு கடலில் நடக்கும் பொழுது மூழ்கிற சூழ்நிலை வரும் பொழுது, அல்லது பிசாசை துரத்த போன பொழுது பிசாசுகள் என்ன செய்யவில்லை, அநேக இடத்திலே ஓடி போனன, ஆனா ஒரு சில இடங்களிலே ஓடி போகவில்லை. ஆகவே அங்கே அவர்களால் பிசாசை துரத்த முடியவில்லை. அப்பொழுது அவர்கள் வந்து கேட்கிறார்கள், ஏன் எங்களால் இந்த பிசாசை துரத்த முடியவில்லை என்றால், இயேசு சொன்ன பதில், உங்களுடைய அவவிசுவாசத்தினால். எங்கே உங்களுடைய விசுவாசம் போயிற்று? அற்ப விசுவாசிகளே. இப்படியாகத்தான் சொன்னார். அப்ப ஒரு 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 ஃபெயிலியர், ஒரு பிரச்சனை நம்மை வந்து மேற்கொள்ளுமானால் அதற்கு காரணம் நம்முடைய அவவிசுவாசம். நாங்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. தேவனால் எல்லாம் கூடும் என்று வாய் மட்டும் சொல்லுகிறது, ஆனால் இருதயம் பூரணமாய் விசுவாசிக்கவில்லை. இருதயமோ என்ன செய்கிறது? அந்த பிரச்சனை வருமோ, இந்த பிரச்சனை வருமோ, அது வருமோ, இது வருமோ என்று சந்தேகப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மார்க் 11:23 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமானால், நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி, நான் சொன்னதுதான் நடக்கும் என்று இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். அப்ப சந்தேகப்படுதல், அவவிசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான தடைகளையும் தாமதங்களையும் ஃபெயிலியர் தோல்விகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. ஆனால் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமை இம்மீடியட்டாய் உடனடியாக அந்த இடத்திலே வெளிப்படும். ஆமென். எடுப்போம். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல, கவனிங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இருப்பார் அல்ல, நாங்கள் 40 நாள் உபவாசம் இருந்தா பிறகு செய்வார் என்றல்ல, அல்லது நாங்கள் அதிகமாய் கொடுக்கிறது நிமித்தம் செய்வார் என்பதாக அல்ல. என்ன சொல்லப்படுகிறது? எங்களுடைய கிரியை எதுவும் இல்லாமல் தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தின்படி அன்பின்படி என்ன செய்திருக்கிறாராம்? அவர் கிறிஸ்துவுக்குள், கவனிங்கள், கிறிஸ்து நமக்காக எல்லா விதமான பூரணமான பலியாக, பேமெண்டாக, பெனால்டியாக எல்லாவற்றையும் செலுத்தினபடியினால் அவருக்குள் உன்னதங்களிலே, மேன்மையான இடங்களிலே, தாழ்மையான இடங்களிலே இல்ல, உன்னதங்களிலே மேன்மையான இடங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிப்போமானா, தாரமையா வாரமையா தாரமையா வாரமையாண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க மாட்டோம். மாறாக வந்து எங்களை மேற்கொள்ளுவதாக, தேவன் ஆயத்தம் பண்ணின சகல ஆசீர்வாதமும் என்னை வந்து மேற்கொள்ளுவதாக, குடும்பத்தை வந்து மேற்கொள்ளுவதாக, பிள்ளைகளை வந்து மேற்கொள்ளுவதாக, தேசத்தை வந்து மேற்கொள்ளுவதாக என்று கட்டளை இடுகிறவர்களாய் இருப்போமே அல்லாமல் அழுது குளறி கண்ணீர் வடிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க மாட்டோம். ஆமென். இப்ப என்னுடைய அப்பாட்ட நான் வந்து கேட்டால், என்மேல் வச்ச அன்பின் நிமித்தம் 100க்கு 100% மாறு வார்த்தையை சொல்லாமல் அடுத்த செகண்டே நமக்கு கொடுத்து விடுவார். ஏனென்றால் அவ்வளவாய் என்னை நேசிக்கிறார் என்று நினைக்கிற, என்று விசுவாசிக்கிற, என்று தன்னுடைய தகப்பனை குறித்து அறிந்திருக்கிற எந்த மகனும் வந்து அழுது குளறி கண்ணீர் வடிக்க மாட்டான். மாறாக அழுவது, குளறுவது, கண்ணீர் வடிப்பது தேவனுடைய இருதயத்தை உடைக்கிறதா இருக்கிறது, தேவனுக்கு வேதனையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் 6வது அழுதால் இம்மீடியட்டாய் நான் சொல்ல வேண்டியது, அழ வேண்டாம்,
என்ன பிரச்சனை? ஓகே, அதுக்கான தீர்வு இருக்கிறது. ஆகவே ஏன் அழுகிற? நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாகத்தான் நான் சொல்லுகிறேன். உண்மையான தகப்பன், உண்மையாய் நேசிக்கிற தாய் தகப்பனுடைய இருதயம் உள்ளே ஒரு பிள்ளைகளுடைய இருதயம் உடைக்கப்படும் பொழுது, உடையும் பொழுது உடைகிறது. அப்ப நாம் தெரிந்திருக்க வேண்டும், அழுவது, குளறுவது, கண்ணீர் வடிப்பது தேவனுக்கு பிரியம் அல்ல, மாறாக அவருடைய இருதயத்தை உடைக்கிறது. இவ்வளவெல்லாம் நான் செய்து என்னுடைய சரீரத்தையே பிற்கப்படும்படி, அடிக்கப்படும்படி, நிர்மூலமாக்கப்படும்படி, இரத்தமெல்லாம் சிந்தி போகும்படி இவ்வளவு பேமெண்டையும் நான் செய்து, இவ்வளவாய் நான் பலியாக என்னை ஒப்பு கொடுத்து, சகலவற்றையும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் இவர்களை ஆசீர்வதித்த பிறகும் என்னை நம்பாமல் அழுது குளறி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அன்பை நம்பவில்லை, என்னுடைய கிரியை நம்பவில்லை. நான் சிலுவையிலே என்னை வறுமையாக்கினேன், ஆனால் இவற்றையெல்லாம் பார்த்தும் என்னுடைய அன்பை குறித்து இவர்கள் அறியவில்லை என்பது தேவனுடைய இருதயத்தை உடைக்கிறதா இருக்கிறது. கவனியுங்கள், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப பரலோகம் என்பது உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய வரங்கள், வல்லமைகள் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எல்லாமே சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய பலன், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி, இவை எல்லாமே நமக்கு இனாமாக, இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாமே ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவியாகிய தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆமென். அப்ப சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை என்றைக்கோ ஒரு நாள் ஆசீர்வதிப்பார் அல்ல, நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே பரலோகம் உங்களுக்கு நிச்சயம். உங்களுடைய கிரியை வைத்து பரலோக கதவுகள் திறக்கவில்லை. இயேசு கிறிஸ்து செய்த கொடுத்த மேன்மையான பலியின் நிமித்தம் பரலோக கதவுகள் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்? இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது நாங்கள் பார்க்கிறோம், அவர் மரித்த பொழுது அங்கே இருந்த ஹோலி ஆஃப் ஹோலிக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில் இருந்த என்ன சொல்லுகிறது, திரை கிழிந்து போனது என்றால் அர்த்தம் என்ன? துறக்கப்பட்டாயிற்று, பரலோகம் துறக்கப்பட்டாயிற்று. ஆமென். ஆகவே நீங்கள் இப்பொழுது ஹோலி ஆஃப் ஹோலிக்குள்ளே போகிறதுக்கு சகல தகுதியையும் பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். பிதாவினிடத்திலே தைரியமாய் வந்து பேசத்தக்கதாக சகல விதமான தகுதியையும் நாங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் பலியாக செலுத்தப்பட்டதன் மூலமாய் நாங்கள் இந்த அதிகாரத்தை, இந்த தகுதியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. முன்னாடி யாருமே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரு சின்ன தவறோடு பிரவேசிக்க முடியாது. ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாய் அங்கே இருந்த கேர்டன் என்ன செய்யப்படுகிறது? துறக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஆகவே எவரும் இப்பொழுது அங்கே போகலாம், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்ம தகுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இன்னொரு விதத்திலே சொன்னால் மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது பரலோகம். ஆமென். பரலோக ஆசீர்வாதம். ஆனால் அதற்குள்ளே போவதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாங்கள் தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. இனி பாவம் அங்கே போக முடியாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். பாவம், அந்த பாவத்துக்கு தேவையான சகல பலி, சகல பெனால்டி, இவைகள் எல்லாவற்றையும் பே பண்ணி முடித்தபடியினால் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது.
ஆகவே நாங்கள் அங்கே கடந்து செல்ல முடியும். எங்களுடைய தகுதியினால் அல்ல, இயேசு எங்களை தகுதியாக்கினபடியினால், அவருடைய இரத்தம் எங்களை பரிசுத்தமாக்கினபடியினால். ஆமென். அவர் ஒரு நாளுக்கல்ல, 2 நாளுக்கல்ல, forever எங்களுக்காக பே பண்ணி முடித்தபடியினால் நாங்கள் தைரியமாய் உட்பிரவேசிக்க முடியும். ஆமென். அப்ப ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து விட்டார் என்ற வார்த்தையை நாங்கள் வாசித்த பிறகும், இல்லை, நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை, நான் பரலோகம் போக முடியாது, நான் எப்படியாவது இதை செய்தால்தான், அல்லது அதை செய்தால்தான், அல்லது இப்படியெல்லாம் நான் என்னால் முடிஞ்சதை செய்தால்தான் ஏதோ ஒரு மூலையிலே எனக்கு கிடைக்கும் அல்லது கிடைக்காமல் போகும் என்பதாக இல்லை. அல்லேலூயா. எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும் பரலோக நிச்சயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கவனியுங்கள், பரலோகம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்ப எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவின் பலியினால். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. ஏன் அவர் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்துதான் நம்முடைய பரிசுத்தம். கிறிஸ்துதான் நம்முடைய பரிசுத்தத்துக்காக பலியாக்கப்பட்ட ஆடாக இருக்கிறார். ஆகவே அவர் மூலமாய்த்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். கவனிங்கள், குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள், உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டோம். கவனிங்கள், ஒரு ஒரு ஊழியக்காரன்னு எனக்கு தெரியும். அவர் இந்திய தேசத்தை சேர்ந்தவர். அவர் பிசாசை துரத்தும் பொழுது அந்த பிசாசு அவரிடத்திலே சொல்லிட்டாம். அவர் நேரடியாக என்னோடு பகிர்ந்து கொண்ட சாட்சி இது. பிசாசு அவரை பார்த்து சொல்லிட்டான், நான் எத்தனையோ 1000 வருஷங்களாய் இந்த குடும்பத்திலே, இந்த ஜெனரேஷன்ல நான் இருக்கிறேன். நீ இன்றைக்கு பிறந்து வந்த நீ, ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த நீ என்னை உன்னால் துரத்த கூடுமோ என்று அவரிடத்திலே கேட்ட பொழுது அவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஆகவே, என்ன ஆண்டவரே, பிசாசு இப்படி சொல்லுதே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பித்தாராம். அது என்னென்று சொன்னால், அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் என்னை முன்குறித்திருக்கிறார். ஆகவே பிசாசை விட்டு வெளியேறு என்று கட்டளையிட்ட பொழுது அது அந்த சகோதரனை ஆரை பிடித்திருந்ததோ அவரை விட்டு ஓடி போனது என்று சொல்லி, சமீபத்திலே ஒரு 2 வருஷத்துக்குள்ளதான் அந்த ஊழியக்காரனை நான் சந்தித்த பொழுது, அவர் நிறைய மரித்தவர்களையும் எழுப்பி இருக்கிறார். அவரை நான் சந்தித்த பொழுது அவர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் மிகவும் முக்கியம். நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நான் ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். தேவன் சகல ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்து விட்டார். இது அழுது குளறி கண்ணீர் வடித்து பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல. ஆண்டவரே இறங்கும் ஐயா, ஆண்டவரே கிருபை செய்யும் ஐயா என்று அழுது குளறுகிற காரியம் அல்ல. நானோ இப்பொழுது பிள்ளையாகிவிட்டேன். இவைகள் எல்லாவற்றையும் தேவன் எனக்கு சொந்தமாக கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டு பறிக்கிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அழைப்பும் கிருபை வரங்களும் ஒரு பொழுதும் மாறாதவைகள். அவர் கொடுத்ததுதான். அவர் எடுக்கிற தேவன் அல்ல, கெடுக்கிற தேவன் அல்ல, அவர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது மேல் என்று சொன்ன தேவன் நமக்கு எல்லாவற்றையும், ஈவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு ஒப்பு கொடுத்தார். அவரையே நமக்காக கொடுத்தார். ஆமென். ஆகவே தேவன் கொடுக்கிற தேவன்.
என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவருக்குள் நாம் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக பயங்கரமான ரிச்சான வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவிகாரராக்கும்படி முன் குறித்திருந்தார். ஆமென். முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, கவனியுங்கள், கிருபை செய்யும் ஐயா, கிருபை செய்யும் ஐயா என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இவருடைய இரத்தத்தினாலே, கவனியுங்கள், நம்முடைய இரத்தத்தை சிந்தப்படி தேவன் சொல்லவில்லை. அநேக வேளைகளிலே தவறாக நாங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அங்கே இலங்கையிலே 4 பேர் செத்தபடியினால், அவர்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டபடியினால் இலங்கை ரட்சிக்கப்பட போகிறது என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அப்படியானால் இயேசுவின் இரத்தம் இன்னும் போதாது என்று சொல்லுகிறோம். இயேசுவின் இரத்தம் என்ன செய்யவில்லை? செய்து முடிக்கவில்லை. ரட்சிப்பு செய்து முடிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறோம். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம், எவ்வளவு தவறான காரியம். அவருடைய இரத்தம் என்ன செய்திருக்கிறது? சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறது. பே பண்ண வேண்டிய சகலத்தையும் பே பண்ணி முடித்திருக்கிறது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. அவர் கொடுத்த அந்த பலி என்றென்றைக்கும் எங்களை பூரணப்படுத்தி இருக்கிறது. ஆமென். இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. அப்ப நடந்துட்டுதான், நடந்து முடியலையா? கிடைச்சிட்டுதான், கிடைக்கலையா? அப்ப பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்படியாக நீங்கள் வேதத்தை வசனம் வசனமாய் வாசி நீங்கள் கொண்டாட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். திண்டாட வேண்டியவர்களாய் அல்ல, கொண்டாட வேண்டியவர்களாய். எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதம் ஏற்கனவே வந்து நம்மை மேற்கொண்டு விட்டது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில், கவனிங்கள், எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஆமென். பெருக பண்ணினார். இதை அறிய 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 என்ன செய்யும்? நம்மிடத்தில் இருந்து அது பெருகுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எடுப்போம் எபேசியர் 4 அதிகாரம் 6 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். இதை அறிந்தால் எவ்வளவாய் நாங்கள் என்ன செய்ய முடியும்? கொண்டாட முடியும். நாங்கள் கொண்டாடும் பொழுது தேவன் இப்படியாய் நமக்குள்ளாய் இருக்கிறார், ஒரே பலியினால் நம்மை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினார் என்று நாங்கள் கொண்டாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற திண்டாட்டங்கள் நிச்சயமாய் நம்மை விட்டு ஓடி போகும். ஆமென். 23வது வசனம், எபேசியர் 4 அதிகாரம் 23வது வசனம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். என்றால் நான் புதிதாக்கப்பட்டு விட்டேன் என்று சிந்தை உடையவனாய் நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவைகள் என்னை மேற்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நான் அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் நான் என்ன செய்கிறேன்? தவறான எண்ணத்துக்குள்ளாய், அவவிசுவாசத்துக்குள்ளாய் வருகிறேன். கவனியுங்கள், கானான் என்பது ஒரு ஆசீர்வாதம். தேவன் அதற்காக வாக்கு பண்ணினார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், கானானை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன், நீங்கள் போய் அதை மேற்கொள்ளுங்கள். பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் கட்டாத பெரிய வீடுகள், நீங்கள்
உருவாக்காத பெரிய பிசினஸ் வீணியாட், திராட்சை தோட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. மேன்மையான மகிமையான ஆசீர்வாதமாய் அது இருக்கிறது. அதை இலவசமாய் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தேன், நீங்கள் போய் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது தேவனுடைய பிள்ளைகள் சொன்னது என்ன? இல்லை ஆண்டவரே, நாங்கள் இன்னும் தகுதிப்படையவில்லை ஆண்டவரே, நாங்கள் வெட்டுக்கிளிகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளாய் தேவன் பார்க்கிறார், ஆனால் அவர்களோ வெட்டுக்கிளிகளாக, பலவீனர்களாக, தகுதியற்றவர்களாக தங்களை எண்ணிக்கொண்டபடியினால் அந்த ஆசீர்வாதத்தை மேற்கொள்ளாமலே மரித்து போனார். இன்றைக்கும் அப்படியாகத்தான் நாங்கள் இருக்கோம். தேவன் சொல்லுகிற காரியம் எல்லாம் நம்முடைய சிந்தைக்கு எட்டாத அளவு பயங்கரமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் செய்து முடித்திருக்கிறார். ஆனால் அதை நாங்கள் இன்னும் விசுவாசிக்கவில்லை. நாங்கள் மாமிசத்திலே என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் நினைத்து மாமிசத்திலே எல்லாவற்றையும் நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் செய்து முடித்ததை நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் பூரணமாய் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். மறுபடியும் எபேசியர் 1 அதிகாரம் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். 5 வசனத்திலிருந்து, பிரியமானவருக்குள் நாம் தமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாய் தமக்கு புத்திர சுவிகர்கள் ஆகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமேன். அப்ப பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஏற்கனவே நமக்கு கிடைத்து விட்டது. ஆமேன். 13 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஆமேன். கவனிங்கள், பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நான் முத்திரை பட்ட பிறகும் இல்ல பிரதர், பிசாசு வரும் பிரதர், இல்ல பிரதர் நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன் பிரதர் என்று சொன்னால் தவறு. கவனிங்கள், காயின் வந்து சொல்லுகிறான், ஐயையோ இந்த சாபம் எனக்கு அதிகமாய் இருக்கிறது, என்னை காண்கிறவர்கள் என்னை கொலை செய்வார்களே என்று சொன்ன பொழுது தேவன் அவனை அவனுடைய நெத்தியிலே முத்திரை போட்டார். ஆகவே ஒருவனும் தொட முடியாது, ஒருவனும் கொலை செய்ய முடியாது காயினை. அதே போலவே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து முத்திரை போட்டிருக்கிறார். ஆகவே இதை யாரும் என்ன செய்ய முடியாது, இனிமேல் அழிக்க முடியாது. பரிசுத்த ஆவியினால் அவருக்குள், கவனிங்கள், அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமேன். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் முத்திரை போடப்பட்டவர்கள். அவருடைய ஆவியை இனி எதுவும் கெடுக்க முடியாது. ஆமேன். புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அதற்கு ஆவியானவர், கவனியுங்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 4 அதிகாரம் 30 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, கவனிங்கள், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த
ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப நீங்கள் ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை போடப்பட்டாயிற்று. ஆகவே யாரும் திருட முடியாது. ஆனால் துக்கப்படுத்தாதிருங்கள். எப்படி? சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். அப்ப என்ன சொல்றாருண்டா, நீங்கள் ஏற்கனவே புதிதாக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். ஆகவே அப்படியாய் செயல்படுங்கள். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் இல்லை இல்லை நான் அப்படி நான் இப்படி என்று தவறான வார்த்தைகளையும் கசப்புகளையும் கோபங்களையும் மூர்க்கங்களையும் நான் பேசிக்கொண்டிருந்தால் தேவனை துக்கப்படுத்துகிறேன். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார், நான் பூரணமானேன் என்று செயல்படும் பொழுது நான் தேவனை சந்தோஷப்படுத்துகிறேன். அப்படி அல்லாவிட்டால், அவர் செய்து முடித்ததற்கு விரோதமாய் நான் பேசுவேனானால் நான் தேவனை துக்கப்படுத்துகிறேன். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். அப்ப இன்னொரு விதத்திலே நாங்கள் தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். மன்னியாத தன்மை. தேவன் நமக்கு மன்னித்தபடினால் எல்லாரையும் மன்னியுங்கள், எல்லாரையும் ஆசீர்வதியுங்கள். ஆமேன். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று எங்களை பரிசுத்த ஆவியினால் முத்திரை போட்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி உம்மால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் மீட்கப்படுவது, ஈவன் கடைசி நாளிலே உம்மோடு கூட இருப்பது எவ்வளவு நிச்சயம். இப்பொழுதும் நாம் உம்மோடு கூட இருக்கிறோம், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆகவே உம்மோடு கூட இருப்பது எங்களுடைய ரியாலிட்டியாய் இருக்கிறது. ஆமேன். நாங்கள் உமக்குள் மறைந்திருக்கிறோம், நீர் நமக்குள் நமக்குள் வசிக்கிறீர், நாங்கள் உமக்குள் வாழுகிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை அறிந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் செயல்படுவார்களாக, தேவ ராஜ்யம் மேற்கொள்ளுவதாக, தேவ சித்தம் நிறைவேறுவதாக, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரதர், மைக் ஆஃபில் இருக்கா? ஆமேன், ஆமேன். சாரி. ஆமேன். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக நான் அடுத்த வீக் பாஸ்டர் ஒரு வெக்கேஷனில் இருக்கிறேன். அதுக்கு அடுத்த வீக் சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அதுக்கு அடுத்த வாரத்திலே சந்திப்போம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், 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 ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ராஹிம்